நமஸ்காரம். ஜெகம் புகழும் ரத யாத்திரை புரி க்ஷேத்திரத்தில் இன்று தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு ஓர் சிறப்பான ஆண்டு. நவகலேவர உற்சவமும் ரத யாத்திரையும் சேர்ந்து நடக்கும் ஆண்டு. இது சுமார் 12 ஆண்டுகளிலிருந்து 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடைபெறும். நவகலேவரம், கலேவரம்னால் திருமேனி, நவன புதிய. புரி ஜெகநாத கஷேத்திரத்திலே ஜெகநாத பெருமாள் கண்ணன், ஒருபுறம் சுபத்ரா தேவி, பலராமன். இந்த மூவருமே தாரு, அதாவது மரத்தால் ஆக்கப்பட்ட விக்கிரக ரூபத்தில் தான் உள்ளனர். இந்த 12-19 வருஷத்துக்கு ஒரு முறை புதிய மரத்தை தேர்ந்தெடுத்து பெருமானுக்கு புதுசா திருமேனி பண்றார்கள். அதனாலதான் நவ கலேபரம், புதிய திருமேனி மாற்றும் உற்சவம் என்று பெயர். ஒடிஷா மாநிலத்தில் இருக்கும் சங்க கஷேத்திரம் புரி ஜெகநாதம். வருஷாணாம் பாரத சிரேஷ்டா, தேசானாம் உத்கல ஸ்மிருதா, உத்கலஸ்ய சமோ தேசா, தேசோ நாஸ்தி மஹீதலே. இது ஒரு புராண ஸ்லோகம். பாரத தேசம் உயர்ந்தது, அதிலே உத்தல தேசம், அதாவது ஒரியா மாநிலம் உயர்ந்தது, அதிலும் சங்க கஷேத்திரம் சிறந்தது. புரி ஜெகநாதம் சங்க கஷேத்திரம். அடுத்து பத்ம கஷேத்திரம் கொனாரக், சக்கர கஷேத்திரம் புவனேஸ்வரம், கதா கஷேத்திரம் ஜாஜபுரா. இதெல்லாம் ஒரு 100 ஸ்கொயர் மைல்ஸுக்குள்ள இருக்கு. புரி ஜெகநாதத்தின் பெருமை கூறும்போது, வடக்கே கங்கை கரையில் பதரிகாசிரமத்தில் பெருமான் காலை எழுந்திருப்பார், நீராடுவார். மேற்கு கோடியில் இருக்கும் துவாரகைக்கு போய் புத்தாடை புனைந்து அலங்காரம் பண்ணிக்கொள்ளுவார். கிழக்கில் இருக்கும் புரி ஜெகநாதத்துக்கு வந்து நன்கு உண்பார், சாப்பிடுவார். பிரசாதத்தினாலேயே புரிக்கு ஏற்றம். தெற்க ஸ்ரீரங்கத்தில் வந்து சயனித்துக் கொண்டு விடுவார். இப்படிதான் 4 கோடிகளுக்கும் பெருமான் போய் வருகிறார் என்று சொல்றது உண்டு. ஒரு சில இடங்களில் புண்ணிய ததியில் தீர்த்தமாடினால்தான் சிறப்பு, ஜபம் பண்ணா சிறப்பு, யஜ்ஞம் பண்ணா, தானம் பண்ணா சிறப்பு, மோட்சம். ஆனா புரி க்ஷேத்திரத்தில் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாலே மோட்சம். அந்த அளவுக்கு ஏற்றம். புரியில் நவகலேபர உற்சவம் எதற்காக நடக்கிறது? சுவையான செய்தி சுருக்கமாக இன்று சொல்லுகிறேன். இந்திரத்யும்னன் ஒரு ராஜா கிருதயுகத்தில் இருந்தார், பகவத் பக்தன். அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்த பக்தர்கள் எல்லாம் பார்த்து, நேர பெருமாளை ஞான சேவிக்க முடியுமா? விக்கிரக ரூபத்தை போலவே இருக்கக்கூடாது, தொட்டு நடந்து பரிமாறி சாப்பிட்டு அதை போல பெருமாளை சேவிக்க முடியுமா? அவர், நான் பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். உத்கல கஷேத்திரம் ஒரிசால இருக்கிற காட்டுக்கு நடுவுல ஒரு நீல மலை இருக்கிறது. அங்கே கல்பவட்டம்ங்கிற ஆலமரம், பக்கத்துல ரோகிணி குண்டம், அங்கதான் பெருமாள் எழுந்தருளி உள்ளார். நீலமணியால் நீலமாதவன்கிற பேரோட இருக்கார் என்ன அவர் சொன்னார். அவர் உடனே போய் பார்த்துன்னு வந்துட்டு நம்மளும் போய் தரிசிக்கணும்னு ராஜாவுக்கு ஆசை. தன் குலகுருவிடத்தை கேட்க குரு தன் தம்பி வித்யாபதியை அனுப்பி வைத்தார். கிடுகிடுன்னு வித்யாபதி போனார். அங்க இருக்கிற காட்டுவாசி ஒருத்தர் பரமபக்தர், அவர் துணை கொண்டு நீலமலைக்கு மேல எழுந்துருளினார். கண்கொள்ளாமல் கண்ணை பறித்து நெஞ்சுள்ளும் புறமும் வியாபிக்கும் நீலமாதவன் பெருமானை ஆனந்தமா தரிசித்தார். நேர கையால தொடராமல் இருக்கிற பெருமாள் காட்டுக்கு நடுவிலே உயர்ந்த மலையில் இருந்தார். நீல ஒளியை எங்கும் பரப்பிக்கொண்டு எழுந்தருளி இருந்தார். உடனே ராஜாட்ட போய் சொல்லணும், நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிடுத்து அப்படின்னு வித்யாபதி திரும்ப புறப்பட்டார். ஆனா வரும்போதே அந்த சபர்தீபக்குங்கிற காட்டுவாசி சொன்னார், உங்க ராஜா ஆசையோட வருவார், ஆனா நான் ஒரு ரகசியம் சொல்றேன், அவர்கிட்ட சொல்லாதே. அவர் வரும்போது இந்த பெருமாள் இந்த திருக்கோலத்தில் இருக்க மாட்டார், மாறி விடுவார். ஆனா உங்க ராஜா வர்றதுனாலே உலகத்துக்கே பெரிய நன்மை ஏற்பட போறது. ஜெகநாத பெருமாள் உலகத்துக்காக தரிசனம் கொடுக்க போறார் அப்படின்னு அவர் சொன்னார். இவரும் திரும்பி வந்து விஷயங்களை சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லல. ராஜாவுக்கு திருப்தி. உடனே எல்லாரோடும் புறப்பட்டார். போகும் வழியிலேயே நாரதர் எதிர்பட்டார். அவரும் சேர்ந்து அரசனை கூட்டி போனார்.
உத்கல் கஷேத்திரத்துக்கு வந்துட்டார்கள். ஆனா திடீர்னு அந்த தேசத்து ராஜா ஒரே புழுதி வாரி அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, ஆந்தி வந்துடுத்து, நீலமலையெல்லாம் மூடப்பட்டிருக்குன்னார். கவலைப்பட வேண்டாம், நாரதர் கூட்டின்னு போனார். அவர் சொன்னபடிக்கு அந்த பெருமாளை அப்படி தரிசனம் பண்ண முடியல. ஆனா ராஜா அங்க காத்துட்டு இருந்தான். பெருமானே சொப்னத்துல வந்தார். கவலைப்பட வேண்டாம், கடற்கரைக்கு வா, அங்கு நான் உனக்கு காட்சி கொடுக்கிறேன்னு சொன்னார். நாரதர் உடனே ராஜாவையும் இந்திரத்யும்னனையும் ராணி குண்டிச்சா தேவியையும் அழைத்து கொண்டு கடற்கரைக்கு போகிறச்சே நீண்ட தாரு பிரம்மம், ஒரு பெரிய மரக்கட்ட வடிவம் அவர் கையில விழுந்தது. அதை ஏற்றுண்டார். அது கடல்ல இருந்து உருவான இடத்தை என்னைக்கும் சக்கர தீர்த்தம்னு சொல்றா. ஆச்சரியமான புண்ணிய கஷேத்திரம். கிழக்கே புரி ஜெகநாதத்தினுடைய கடற்கரை ஸ்நானம் சகல பாபங்களையும் போக்கும். ராஜா திரும்பி வந்தார். உடனே தச்சர்கள் எல்லாம் வந்தனர். அதுவும் அசரீரியே சொல்லுது, இன்னிலிருந்து 15 நாள்ல தச்சர் வருவார், பண்ணுவார். அவர் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல மட்டும் கதவை திறந்து பார்க்கவே பார்க்காதீங்க. ஆனா தச்சர் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஒலி கூட வெளியில கேட்க கூடாதுங்கிறதுக்காக வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கா. ராணிக்கு ஆவல் தாங்கல. 21 நாள் கதவு திறந்திருந்திருக்கணும். 15வது நாள் போய் கதவை திறந்தா தச்சர்கள்லாம் காணோம். பெருமான் பாதி முடிந்த நிலையில் இருந்தார். இப்பவும் பாருங்க, கையில சங்கம் சக்கரம் ஏந்தி கொண்டு கால் முழுக்க அப்படிலாம் அந்த பெருமாள் இருக்க மாட்டார். அவர் இருக்கிறதே கைய நீட்டின்றி பாதி கையோட, அப்படியே கண்களெல்லாம் அகலமா விரிச்சுண்டு, இடது பக்கம் ஓரத்தில் ஜெகநாத பெருமாள் கண்ணன், நடுவிலே சுபத்ரை, வலப்புறத்திலே கதையை பிடித்து கொண்டு பலராமன் எழுந்துருளி இருக்கிறார் வெள்ள ரூபத்திலே. இதுதான் ஜெகநாதத்துல பெருமாள் இருக்கிறது. ரத்தன சிம்ஹாசன்னு பேர். ஒரு பெரிய ஆச்சரியமான மேடை. அந்த மேடையில தான் இவர்கள் மூவரும் பக்கத்துல சுதர்சன மூர்த்தியோட எழுந்துருளி இருக்கிறார்கள். அதனால அப்ப பெருமாள் தாரு ஒரு மரக்கட்ட வடிவத்துலதான் அவர் கோயில் கொண்டார். இதுல ஒரு அழகான கதை உண்டு. ஏன் அவர் கண்ணெல்லாத்தையும் இவ்வளவு பெருசா விரிச்சு வச்சுட்டு இருக்கார், ஏன் கையை அப்படி தூக்கிட்டு இருக்காருனால், கண்ணன் துவாரகையில தன்னுடைய 8 மகிழ்ச்சிகளோட இருந்தார். அப்பெல்லாம் வயசாகி கல்யாணம் ஆன கண்ணன். ஆனா அந்த மனைவிகளுக்கெல்லாம் குழந்தை கண்ணன் என்னென்ன சேட்டிதம் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ரோகிணி தேவியின் இடத்துல போய் கேட்டா, கோகுல லீலை எல்லாம் சொல்றேன், ஆனா இங்க கண்ணன் பலராமன் வந்தா என்ன ரொம்ப கோச்சுப்பா, நீங்க யாரையான வாசல்ல நிறுத்துங்க, அவ வந்தா சத்தம் ஓடணும். சரி, இன்னும் சகோதரி சுபத்ரா தேவியை அங்க நிறுத்தி விட்டா. ரோகிணி மாதா கதை சொல்லிட்டு இருக்கா. ஆனஹாத்தோர் ஆன கொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு குன்ன முன்னினால் ஆனகாத்து மையரிக்கன் மாதரார் திறத்துமுன் ஆனையன்னு சென்னடத்த மாயம் என்ன மாயமே. எத்தனை சேட்டிதம்! பெருமாள் விளாம்பழத்தை எரிந்தது, பூத்தனைய முடித்தது, சகடாசுரன் அடித்தது, திருநாவர்த்தனம் முடித்தது, பிரலம்பாசுரன் அழித்தது, அரிஷ்டாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், கேசி கடைசி அசுரன், இத்தனையும் வேணுதானம் பண்ணினது, பசுமாடுகளை நன்னா காப்பாத்தினது, கோவர்தன மலைய தூக்கினது, காளிங்க தமனம் பண்ணது. அப்படியே கண்கள் விரிந்து சுபத்ரா தேவி நின்று இருந்தாளாம். அதே சமயம் கண்ணனும் பலராமனும் சத்தம் காட்டாத அங்க வந்தா. தங்களுடைய கதையை பத்தி தாங்களே கேட்டுட்டு மறுபடியும் பெரிய கண்ணா விரிச்சுண்டவ நின்று இருந்தா. அவ யாருக்கும் தன்னினவே இல்லை. நாரதர் அங்க வந்தார். கண்டேன் கண்டேன், இதுவரைக்கும் பார்க்காத காட்சியை கண்டுட்டேன், இப்படி ஒரு சேவையை நான் சாதிக்கவே இல்லை. சட்டுன்னு கண்ணன் தன்னலைக்கு வந்தார். ஐயோ, ரகசியமா இருக்க வேண்டியதை போய் நீர் பார்த்துட்டீரேன்னு. உடனே நாரதர் கேட்டார், உனக்கு ரகசியம் ஏது கண்ணா? உன்னுடைய அனைத்துமே மக்களுக்காகத்தானே. பக்தானான் தாம் பிரகாசசேன்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த திருமேனி ரொம்ப அழகா இருக்கு, இதோடையே புரி ஜெகநாதத்தில் நீ எப்போதும் பக்தர்களுக்காக இருக்கணும்னு சொல்ல அன்றிலிருந்து பெருமான் சேவை சாதிக்கிறார் என்ன சரித்திரம். இத 12-19 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த தாரு புது மரக்கட்டையை கண்டுபிடித்து புதுசா எழுந்துருளை பண்ணுவா. 1950 நடந்தது, 69 நடந்தது, 78 நடந்தது, 96 நடந்தது. இப்போ புதியதாக 2015 பண்றா. இது அந்த கோவில்ல இருந்து ஒரு 40 மைல் தூரத்தில் இருக்கிற பிராச்சி நதிக்கரையில் காக்காத்துப்பூர்ங்கிற ஊர். அங்க போய் வேப்ப மரத்துல இருந்து அதை தேர்ந்தெடுக்கணும். இது எந்த வருஷம் ஸ்பாட் பண்றாள்னா, ஒரு வருஷத்திலே அதிக மாசம் வரணும். ஆனி மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வரணும், அதிக மாசம் இருக்கணும். அதெல்லாம் இந்த வருஷத்துல வந்திருக்கு. அதனால இதை தேர்ந்தெடுப்பா. அது ஒரு 21 நாட்கள் வரைக்கும் செதுக்கப்படும். புது சிலைகள்லாம் உருவாக்கி விடுறா. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, இப்ப முந்தா நாள் போய் சொல்லு, அமாவாசை அன்னைக்கு ராத்திரி அந்த பெருமாள்லாம் எழுந்துருளை பண்ணிட்டு 4 மூர்த்திகளையும் கர்ப்ப கிரகத்துல உள்ள பழைய திருமேனிகளுக்கு பக்கத்துல வைப்பா. ஊர் முழுக்க எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிடுவா. வர்ற பூஜாரிகள் கூட கண்ண மூடினுடுவா. அதுக்கப்புறம்
பெருமானுடைய பழைய பெருமாளுடைய நாபியிலே பிரம்ம பதார்த்தம்னு ஒரு பெரிய சாலக்கிராமம் இருக்கும். அந்த பதார்த்தத்தை எடுத்து புது திருமேனில வச்சு பொருத்துவர். அப்புறம் பழைய திருமேனிகள் எல்லாம் கோயிலா வைகுண்டம் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பூமிக்கு கீழே எழுந்துருளை பண்ணிடுவா. கிட்டத்தட்ட இது மார்ச் மாசம் ஆரம்பித்து ஜூலை மாசம் வரைக்கும் நடக்கிறது. பழைய திருமேனி எல்லாம் இப்போ கீழே பூமிக்குள்ள போயிட்டாலும் இல்லையோ, அதனாலே தைத்தபதி அப்படின்னு தாயாதி பேர் இருக்காளாம் பெருமாளுக்கு. அவள் எல்லாரும் இவர் புறப்பட்டு போயிட்டாரேன்னு 13 நாள் வரைக்கும் ரொம்ப வருத்தத்தோட இருப்பா. இது முடிந்து இப்ப அமாவாசை முடிஞ்சதுன்னா உடனே இந்த அமாவாசான சுக்லபக்ஷம் இதனுடைய த்விதியை, அதாவது இன்றைய தினத்திலிருந்து ரத யாத்திரா தொடங்குறது. இது என்ன 10 நாள் ரத யாத்திரா? இப்ப நவகலேபரன் திருமேனி மாத்திரத பாத்துட்டோம். இனிமே ரத யாத்திரா கேட்கணும்னு ஆசையா இருக்கா? கோகுலத்திலேருந்து பெருமாள் மதுரைக்கு 10 வருஷத்துல திரும்பி வரார். வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறார். 10 நாள் உற்சவம். குண்டிச்சா மந்திருக்கு பெருமாள் போறார். உலகமே புகழும் உற்சவம். ரொம்ப டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய உற்சவம். அது என்ன நாளைக்கு சொல்றேனே. ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.